வணக்கம் குட்டி பசங்களா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க எல்லாரும் ஒரு சுற்றுலாக்கு போலாமா? என்னது சுற்றுலாவா? எப்பயுமே கதை தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சுற்றுலான்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா குட்டி பசங்களா, இன்னைக்கு நாம சுற்றுலா தான் போக போறோம். எங்க தெரியுமா? உயிரியல் பூங்கா. வாங்க போலாமா? இன்னைக்கு நம்ம கூட ராமு, முகேஷ், நீலேஷ், கீர்த்தி, அனிதா இந்த 5 பேரும் வரப்போறாங்க. அப்புறம் இந்த 5 பேர் கூட நீங்களும் நானும் கூடவே போக போறோம். வாங்க போலாம். வண்டி வந்துருச்சு. எல்லாரும் ஏறுங்க. ஏறிக்கிட்டீங்களா எல்லாம்? போலாமா? ஆ முகேஷ், அங்க பாருங்க. மான் தெரியுது. மான் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, புள்ளிமான் தான். அதோட புள்ளிகள் எவ்வளவு அழகா இருக்கு. அதோட கொம்புகள் எவ்வளவு நீட்டமா இருக்கு. ஆமா குட்டி பசங்களா, அது மான் தான். மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மான் ஒரு பாலூட்டி உயிரினம். அது அதிகமாக கூட்டமாக இருக்கும். சில மான் வகைகள் தனித்தும் இருக்கும். மான்களில் வெள்ளைவால் மான், சிவப்பு மான், எல்க், மூஸ் அப்படின்னு நிறைய வகை இருக்கு. அப்புறம் ரெயின்டியர்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிக் பகுதியில் வாழக்கூடிய மானும் இருக்கு. நம்ம ஆசியாவில் பெரும்பாலும் புள்ளி மான்கள் காணப்படும். அதுவும் நீலகிரியில நீல்கிரி டார்ஸ் அப்படின்ற ஒரு வகை பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. பெரும்பாலான மான்களுடைய கொம்புகள் மிகவும் கூர்மையாக இருக்கும். அவை ஆண்டுதோறும் வளர்ந்து பின்பு விழுந்துவிடும். முக்கியமாக ரெயின்டியர் மான்களில் ஆண் மானிற்கும் சரி பெண் மானிற்கும் சரி கொம்புகள் இருக்கும். மான்கள் பொதுவாக நீளமான உடல் அமைப்பையும் பலமான கால்களையும் கொண்டிருக்கும். இது அந்த மான்கள் துள்ளி குதித்து வேகமாக ஓடுவதற்கு உதவுகின்றது. மான்கள் ஒரு தாவர உண்ணி விலங்கு. அதாவது இலைகள், செடிகள், கொடிகள் ஆகியவற்றை உண்டு உயிர் வாழக்கூடியது. இந்த மான்களுக்கு கேட்கும் திறனும் நுகரும் திறனும் அதிகமாக உள்ளது. எனவே இது தன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள இது உதவுகிறது. வாங்க அடுத்த விலங்கை பத்தி பார்க்கலாமா? அங்க பாரு, அங்க ஏதோ குளம் மாதிரி இருக்கு. ஆமா, குளம்தான். வா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? நீர்நாய் மாதிரி இருக்கே. ஆமா, இது பேரு சீ டாக் இல்ல சீலம்னு சொல்லுவாங்க. இந்த சீலம் எனக்கூடிய நீர்நாய் பாம்பு வகைகளை சேர்ந்தது. இது தோள்கள் மிகவும் வழுவழுப்பாக இருக்கும். அதனால் நீர்நாய்களால் எளிதாக நீந்த முடியும், தரையிலும் வாழ முடியும். நிறைய வகை இருக்கிறது. ஒன்று, எங்கேயுமே அதிகமாக காணக்கூடிய நீர்நாய். இது அவ்வளவு ஆபத்து கிடையாது. அடுத்தது கிரே சீல்னு சொல்லுவாங்க, எலிஃபண்ட் சீல்னு சொல்றாங்க. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா லியோபார்ட் சீல். இது மிகவும் ஆபத்தான பிராணி. இன்னொன்று, இன்னும் பெரிய பல்கலையுடைய வால்ரஸ்ன்னு சொல்றாங்க. இதுவும் ரொம்ப ஆபத்தான மிருகம்தான். இது கடலில் வாழக்கூடிய மிருகங்களின் உணவு சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனா என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த நீர்நாய்களின் வளர்ச்சி குறைந்து கொண்டே வருகிறது. என்டார்ஜ் ஸ்பீசிஸ், அதாவது அழியக்கூடிய உயிரினங்கள் வகையில இந்த நீர்நாயும் இருக்கு. எனவே குட்டீஸ், நம்ம இந்த நீர்நாய்களை வளர்க்கணும். வாங்க அடுத்த உயிரினத்தை பத்தி பார்க்கலாம். முகேஷ், அங்க பாரு, அது என்னது? மாடு மாதிரி இருக்கே. இது என்னது? குட்டி பசங்களா, இதுக்கு பேரு தான் கார். காரா அப்படின்னா என்ன? கார்னா வேற எதுவும் இல்ல, இந்தியன் பைசன்னு சொல்லுவாங்க. இந்தியன் பைசனா? ஆமா குட்டி பசங்களா, இந்தியன் பைசன் தான் மிகப்பெரிய காட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் இந்தியா, மியான்மார், பங்களாதேஷ், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய விலங்கு. இதுல ஆண்களுக்கு கருமை மற்றும் கருநீற
நிற உடல் அமைப்பு இருக்கும். இதே பெண் மாடுகளுக்கு பழுப்பு நிற உடல் அமைப்பு இருக்கும். இது சுமார் 1500 கிலோ வரைக்கும் எடையுடையது. குட்டீஸ் பார்த்துக்குங்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான உயிரினம்னு. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இது மிகவும் வருத்தத்துக்குரிய என்டார்ஜ் ஸ்பீசிஸா அறிவிச்சிருக்காங்க. இது அழிஞ்சுக்கிட்டு வர உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை சில ட்ரைபல் பீப்புள், அதாவது மலைவாழ் மக்கள் இதை வளர்த்துக்கிட்டு வரதாகவும் தகவல் வருது. இந்த மாடுகள் பொதுவாக 10லேருந்து 30 மாடுகள் சேர்ந்து குழுவாக உயிர் வாழும். அதனால் தன் எதிரிகளை விரைவில் வீழ்த்தக்கூடிய தன்மை உடையது. சோமு, அங்க பாரு, ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா, ரொம்ப பயங்கரமான சத்தமால இருக்கு. ஆமா, அது என்ன சத்தம்? ஆஹா, புலி. ஆமா, அது புலிதான். ஆமா குட்டீஸ், அது புலிதான். ஆனா அதுக்கு புலிக்கு பேரு பெங்கால் டைகர். இது நம்ம இந்தியாவில் அது சுத்தி உள்ள பகுதியில தான் அதிகமா இருக்கும். என்னது, பெங்கால் டைகரா? ஆமா, இந்த பெங்கால் புலிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பெங்கால் டைகருடைய சயின்டிபிக் நேம், அதாவது அறிவியல் பெயர் பாந்தீரா டைக்ரிஸ்ன்னு சொல்றாங்க. இது நான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம இந்தியாவில் தான் அதிகமா இருக்குது. உதாரணத்துக்கு சுந்தர்பன்ஸ், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளம் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாக இருக்குது. இந்த புலிகள் பெரும்பாலும் ஒரு வகையான பழுப்பு, அதாவது ஆரஞ்சு நிற உடல் அமைப்புல இருக்கும். இது உடம்புல கருப்பு நிறத்துல பட்டைகள் இருக்கும். இதோட அடிவயிறு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையா இருக்கும். இதுல ஆண் புலிகள் சாதாரணமாக 180லேருந்து 260 கிலோ எடைகள் கொண்டது. இதே பெண் புலிகள் 100லேருந்து 160 கிலோ வரைக்கும் எடைகள் கொண்டதா இருக்கும். இதனுடைய நீளம் 8லேருந்து 10 அடி வரை இருக்கும். இதனுடைய கண்கள் மிகவும் கூர்மையாக இருக்கும். இரவு நேரத்தில் பார்க்கும் திறன்கள் உடையவதாக இருக்கும். இதனால இது இரவுல நல்ல மாதிரியா வேட்டையாடும். இதனுடைய பார்வை மிகவும் அற்புதமாக இருக்கும் இரவு நேரங்கள்ல. அப்புறம் இந்த புலி ஒரு கார்னிவரஸ், அதாவது மாமிசத்தை உண்ணக்கூடிய விலங்கு. இத பிரெடேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது வேட்டையாடுதல்ல சிறப்பு வாய்ந்தது. இது தன் உணவை அதிகமா வேட்டையாடிதான் உண்ணும். இது மாடு, காட்டு பன்றிகள், வரிக்குதிரைகள், மான்கள், குரங்குகள் போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடியவை. இது பாத்தீங்கன்னா காடுகள், புல்வெளிகள், ஆற்றங்கரைகள் இந்த மாதிரி இடத்துல அதிகமாக இருக்கும். இது வேட்டைக்கார விலங்கு மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த விலங்கு. இது காட்டு எருமை கூட அடிச்சு கொண்டு சாப்பிடும். இது ஒரு சாலிட்டரி அனிமல்னு சொல்றாங்க, அதாவது தனியாக செயல்படக்கூடிய தன்மையுடைய விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மனிதர்களுக்கு ஆபத்தான விலங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இது ஆபத்தான விலங்குதான். ஏன்னா இது மனிதர்களையும் சில நேரம் வேட்டையாட திறமை உள்ளது. சரி, இந்த புலிகளை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சரி குட்டீஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புலி எத்தனை இருக்கும் நம்ம இந்தியாவுல? நம்ம இந்தியாவுல மொத்தம் 3000 புலிகள் தான் இருக்குது. இந்த புலிகளுடைய இனம் அழிஞ்சுக்கிட்டே வருது. ஏன் அழியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போச்சிங், அதாவது மனிதர்களால் வேட்டையாடப்படுதல். இந்த புலிய மனிதர்கள் அதனுடைய பற்கள், நகங்கள் மற்றும் தோள்கள் இதுக்காக வேட்டையாடுறாங்க. அதனால இந்த புலியுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை காப்பாத்த நம் இந்திய அரசு ப்ராஜெக்ட் டைகர்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
இது 1973ஆம் ஆண்டு, அதாவது 1973ல தொடங்கப்பட்டுச்சு. இதனாலேயே நமக்கு புலிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிச்சு. இந்த புலிகள் ஃபுட் செயின், அதாவது உணவு சங்கிலியில மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் டைகர்ல இந்திய அரசு 50க்கும் மேற்பட்ட புலிகள் சரணாலயங்களை உருவாக்கியிருக்காங்க. அது எல்லா சரணாலயங்களையும் நம்ம புலிகள் வந்து பார்க்கலாம். இந்த புலிகள் வேட்டையாடுதல மட்டும் சிறப்பு வாய்ந்ததில்ல, நீச்சலும் நல்லா அடிக்கும். ஒரு பெண் புலிக்கு ஒரே நேரத்துல 2லிருந்து 4 குட்டிகள் கூட பிறக்குமா. இந்த புலி ஒரே நாள்ல 30 கிலோ வரைக்கும் ஒரு இறைச்சியை உண்ணக்கூடிய விலங்கு. ப்ராஜெக்ட் டைகர் கீழே நிறைய காப்பகங்களை வந்து, அதாவது புலிகள் காப்பகங்கள் வந்து நம்ம இந்திய அரசு உருவாக்கினாங்க. அதுல சில முக்கிய புலிகள் காப்பகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ். இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. 2வது ரத்தம்போர் டைகர் ரிசர்வ். இது வந்து சிறந்த சுற்றுலா பகுதியாக இருக்குது. இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. கன்ஹா டைகர் ரிசர்வ். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு மத்திய பிரதேசத்துல இருக்கு. இதுல புலிகள் மட்டும் இல்ல, பைசன், மான் போன்ற விலங்குகளும் காணப்படும். இன்னொன்னு சொல்ல போனா இது வந்து ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புக் இருக்கு. அந்த கதையை எழுதுறதுக்கு உதவியாக இருந்தது இந்த கன்ஹா டைகர் ரிசர்வ், அதாவது கன்ஹா புலிகள் காப்பகம். பந்தவ்கர் புலிகள் காப்பகம், பந்தவ்கர் டைகர் ரிசர்வ், இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இதுலயும் வந்து நீர்ல மிதக்கக்கூடிய காட்டு பகுதிகள் அதிகமாக இருக்கும். அப்ப இங்க நம்ம அதிகமா நீச்சல் அடிக்கக்கூடிய புலிகளை பார்க்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வ், இது வந்து கேரளால இருக்குது. இது வந்து காடுகள், மலைகள் இது அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அங்கேயும் புலிகள் காப்பகம் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோல் டைகர் ரிசர்வ், நாகர்கோல் புலிகள் காப்பகம். இது இங்கேயும் வந்து புலிகள் வந்து மற்ற விலங்குகளோட கலந்திருந்து ஒரு தேசிய பூங்காவா அமைச்சிருக்காங்க. அடுத்தது முதுமலை புலிகள் காப்பகம், முதுமலை டைகர் ரிசர்வ். இது எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மலைகள்ல இருக்கக்கூடியது. இப்ப இந்த புலிகள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. இதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ நம்ம வந்து நம்ம இந்தியாவை விட்டு புலிகளை காப்பாற்ற உதவலாம். அது என்ன கருப்பு நிறமா இருக்குது? ஆமா, என்னமோ மரம் மேல இருக்க மாதிரி இருக்கு. ஆஹா, இது என்னது? இது பார்க்க கரடி மாதிரி இருக்கு. நிகங்கள்லாம் என்ன இவ்வளவு கூர்மையா இருக்கு? ஆமா ஆமா, அது கரடிதான். ஆமா குட்டி பசங்களா, அது கரடிதான். அதுக்கு பேரு இந்தியன் ஸ்லோத் பியர்னு சொல்லுவாங்க. அது நம்ம இந்தியால பண்ணக்கூடிய ஒரு வகையான கரடி உயிரினம். இது மற்ற கரடிகளை போல குளிரான இடங்கள்ல வாழ்பவை அல்ல. இது நம்ம நாட்டுடைய தட்ப வெப்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பை வச்சு வாழக்கூடிய ஒரு கரடி வகையாகும். இதனுடைய அறிவியல் பெயர் வந்து மெலாரஸ் யூரினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அதிகமா மத்திய மற்றும் தென்னிந்திய வனப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. முக்கியமா மத்திய பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா போன்ற இடங்கள்ல அதிகமாக காணப்படுகிறது. இந்த மாதிரி இது வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்தி கொடுறதுனால இதை நெருப்பு கரடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உடலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் மெல்லிய கருப்பு நிறமான உடலமைப்பை கொண்டிருக்கும். இதுக்கு நீண்ட முடிகள் இருக்கும். உதடு ரொம்ப நீளமா இருக்கும். நகங்களும் நீளமா இருக்கும். முக்கியமா அதனுடைய மார்பு பகுதியில வி அல்லது Y வடிவத்துல வெள்ளை நிறத்தாலான குறி இருக்குமா. ஆண் கரடிகள் சாதாரணமாக 80லிருந்து 140 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. பெண் கரடிகள் வந்து இதை விட சற்று குறைவாகவே இருக்குமா. இது வந்து ஒரு ஆம்னிவரஸ் விலங்கு, அதாவது தாவரம் மற்றும் பிற உயிரினங்களை உண்டு வாழக்கூடிய விலங்குன்னு சொல்றாங்க. இது தேன்
மற்றும் மற்ற தாவரங்களையும் சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாம இது மீன்கள் போன்றவற்றையும் சாப்பிடுமா. இது நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். அதனால இது பூச்சிகளை உறிஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இதுக்கு. இது பழ வகைகளையும் சாப்பிடுமா. இது இரவு நேரத்துல அதிகமாக உலாத்தக்கூடிய விலங்கு, அதாவது நாக்டர்னல் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இரவுலேயே இதனுடைய உணவை தேடிக்கும். இது மனிதர்களுக்கு ஆபத்தான விலங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது மனிதர்களை ரொம்பவும் வேகமா தாக்கக்கூடிய விலங்கு. இது புலிகள், சிறுத்தைகள் போன்ற விலங்குகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையுடைய விலங்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா பெண் கரடிகள் தங்க குட்டிகளை அவங்க முதுகுலையே சுமந்துக்கிட்டு எங்க வேணாலும் போவாங்களாம். இது பேரு தான் ஸ்டோம்பேரி கரடி. ஆனா இது அதற்கு நேர் எதிரா வேகமாக செயல்படக்கூடிய திறமையுடையது. இந்த கரடிகளை புலிகள் மாதிரியே மக்கள் வேட்டையாண்டு அழிச்சுக்கிட்டு வராங்க. இதனுடைய முடிகள் மற்றும் நகங்கள் சில பல பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவலுக்காக மக்கள் பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத ஒரு சட்டத்தை 1972ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் கீழே இந்த கரடிகளை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு, அதுக்காக ஒரு சில பாதுகாப்பு சரணாலயங்களை அமைச்சாங்க. முக்கியமான சில பாதுகாப்பு காப்பகங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாரோஜி பியர் சாங்சுரி, இது கர்நாடகால இருக்கு. வைல்ட் லைஃப் SOS பியர் ரெஸ்கியூ சென்டர், இதுவும் மத்திய பிரதேசத்துல இருக்கு. சாத்புரா டைகர் ரிசர்வ், இது மத்திய பிரதேசத்துல இருக்கு. இந்த மாதிரி சில கரடி காப்பகங்களை அவங்க உருவாக்குனாங்க. இந்த கரடிகளை இன்னும் காப்பாத்திட்டு வராங்க. இதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவுதான் புலிகளை விட. ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளை யானை, குரங்கு அப்புறம் வண்ணப்பறவை 3 விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சான். இது 3களும் கூடி வந்தா அது கோடி நன்மை அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி அந்த காட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குரங்கு மிகவும் புத்திசாலியான குரங்கா. அந்த வண்ணப்பறவையும் சளைச்சதில்லை. அந்த யானையும் நல்ல பலசாலியான யானை. இவங்க 3 பேருடைய கூட்டணி ரொம்ப வெற்றி கூட்டணியா இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய பேர் இதை பார்த்து பொறாமப்பட்டு இருந்தாங்க. அந்த குரங்கு இந்த யானைக்கும் வண்ணப்பறவைக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உதவி பண்ணுமா. அதே மாதிரி அந்த வண்ணப்பறவையும் இந்த குரங்குக்கும் யானைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் உதவி பண்ணுமா. யானை தன் முடிஞ்ச அளவுக்கு தன் நண்பர்களை பாதுகாக்குமா. இந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவதை மற்ற விலங்குகளும் பார்த்து இவங்களோட சேர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். இந்த 3 விலங்குகளை பத்தி தான் இந்த கதையே இருக்க போகுது. இந்த கதையோட சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பழமொழிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறதா இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த 3 விலங்குகளும் தன்னுடைய இரையை தேட தினமும் காட்டுக்குள்ள போகுங்களாம். 3 பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்து வச்சிருந்தாங்களாம். அதுதான் ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரை கிட்ட தான் 3 பேரும் தினமும் சந்திப்பாங்களாம். அந்த யானையும் காட்டுக்குள்ள போச்சான் இரை தேட. தேடி முடிச்சுட்டு தன் நண்பர்களை சந்திக்கிறதுக்காக அந்த ஏரிக்கரைகிட்ட வந்துச்சான். அங்க வழக்கம் போல அந்த குரவும் வண்ணப்பறவையும் இருந்தாங்களாம். அப்ப 3வரும் உட்காந்து அந்த ஏரிக்கரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை பத்திலாம் பேசினாங்களாம். அவங்க இறை எப்படி கிடைச்சிச்சா, கிடைக்கலையா, அவங்க இறை அவங்க இறை அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகளை பத்தி பேசினாங்களாம். அப்புறம் திடீர்னு அவங்க பேச்சு இந்த ஏரிக்கரைக்கிட்ட வந்துச்சான். இந்த ஏரிக்கரையில தண்ணி முன்னெல்லாம் நிறைய இருக்கும், இப்ப வேற கோடை காலமா இருக்குது, அதனால இந்த ஏரி வறண்டுட்டே போகுது அப்படின்னு யானை சொன்னுச்சான். அந்த குரங்கும் வண்ணப்பறவையும் ஆமா ஆமா அப்படின்னு தலையை அசைச்சு ஆமோதிச்சாங்களாம். அவங்க நினைச்சது மாதிரியே அந்த ஏரிக்கரையில தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். வெயிலின் கொடுமை வாட்டி எடுத்துச்சான். ஐயோ, இப்படி தண்ணி குறைஞ்சிட்டே போதே, நாமளும் மற்ற விலங்குகளும் தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சாங்களாம்.
அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது யானை சொன்னுச்சான், வருத்தப்படாதீங்க, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி யானை சொன்னுச்சான். அந்த குரங்கும் வண்ணப்பறவையும் ஆமா ஆமா, இது கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். அப்ப அந்த வண்ணப்பறவை ஒரு யோசனை சொன்னுச்சான். நான் தூரமா பறந்து போய் இங்க பக்கத்துல வேற எங்கேயாவது ஏரி இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னுச்சான். யானையும் சரி போ, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். இந்த வண்ணப்பறவையும் தூரமா பறந்து போய் பார்த்தப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்துச்சான். சின்ன நீர்வீழ்ச்சி கிடையாது, அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி தான். தண்ணி இல்லாதனால அந்த நீர்வீழ்ச்சி சின்னதா அதுல தண்ணி ஓட்டம் இருந்துச்சான். இதை பார்த்துட்டு அந்த வண்ணப்பறவை சொன்னுச்சான், இனிமே அவங்க 3 பேரும் சந்திக்கிற இடமா அந்த நீர்வீழ்ச்சியை மாத்திக்கிட்டாங்களாம். அப்புறம் என்ன, கோடை காலமும் முடிஞ்சிச்சு. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்துச்சான். மழை காலம் தொடங்குச்சான். மழை விடாம பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்படி மழை தினமும் பெய்ய பெய்ய அந்த நீர்வீழ்ச்சியில தண்ணி அதிகமாயிட்டே இருந்துச்சாம். அந்த நீர்வீழ்ச்சியில மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே தண்ணீர் வரத்து அதிகமாச்சாம். இதை பார்த்த விலங்குகள்லாம் ரொம்ப குஷியாச்சுங்களாம். முக்கியமா அந்த யானை அந்த தண்ணியில போய் தினமும் விளையாடுமா. அது தினமும் அந்த யானை தண்ணியில இறங்கி விளையாண்டு அந்த தண்ணி எடுத்து தன் நண்பர் மேல இறைச்சி இறைச்சி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமா அந்த நீர்வீழ்ச்சியில விளையாடுமா. ஒரு நாள் நல்ல மழை, நீர்வீழ்ச்சியில தண்ணீர் வரத்து அதிகமாயிட்டே இருந்துச்சு. இத பார்த்த யானைக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணியில ரொம்ப முழுகி முழுகி ரொம்ப நேரமா விளையாண்டுச்சு. இத பார்த்த மத்த 2 விலங்குகளும் யானையை போதும் மேல வா, தண்ணி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இல்ல பரவாயில்ல, நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி விளையாண்டு பல வருஷம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்னு விடாம விளையாண்டுகிட்டே இருந்துச்சா அந்த யானை. இந்த நண்பர்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்களாம். இருந்தாலும் அந்த யானை கேட்கவே இல்லையாம். மழையினுடைய அளவும் அதிகமாயிட்டே இருந்துச்சாம். நீர்வரத்தும் அதிகமாயிட்டே இருந்துச்சாம். அந்த காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகளும் ஐயோ என்ன மழை அதிகமா பெய்யுது, வெள்ளம் வரப்போகுதோ அப்படின்னு எல்லாம் பயந்துகிட்டாங்களாம். இந்த அறிகுறி அந்த குரங்குக்கும் வண்ணப்பறவைக்கும் கூட தெரிஞ்சிச்சு. ஆனா யானைக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த யானை கேட்கவே இல்லையாம். திருப்பி திருப்பி அந்த தண்ணியிலேயே விளையாண்டுட்டு இருந்துச்சான். குரங்கும் எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சான், யானை கேட்கலையாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தண்ணீர் வரத்து அதிகமாயிட்டே இருந்துதான். இதுக்கு யானை கண்டுக்கவே இல்லையா. அது பாட்டுக்கு தன் போக்குல விளையாண்டுட்டு இருந்துச்சான். ஆனா அந்த குரங்கு அதை பார்த்துடுச்சான். தண்ணீர் வரத்து அதிகமாகி அதிகமாகி யானையினுடைய கால்கள் முழுவதும் முழுகி இருந்ததாம். அடுத்து அதனுடைய கழுத்தளவிற்கு தண்ணி வந்துருச்சான். இதை பார்த்த குரங்கோ, யானையாரே போதும் மேல வாங்க, உங்க கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு, இனிமே நீங்க அதுல இருந்து வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம், அதனால அதுல இருந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். இதை பார்த்த யானையும் மனசே இல்லாம சரி நான் மேல வரேன் அப்படின்னு சொன்னுச்சான். யானை தன்னுடைய உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு மேல வர முயற்சி பண்ணுச்சான். அப்ப அங்க இருந்த பாறை வழுக்குச்சான். பாறையில வழுக்கி யானையின் கால் அங்க 2 பாறைக்கு இடுக்குல மாட்டிக்கிச்சான். அதால காலை தூக்கி வெளியில வரவே முடியலையா. மிகவும் முயற்சி பண்ணுச்சான். எவ்வளவோ பலத்தை, தன்னுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தியும் அதனால அதுல இருந்து வெளியில வர முடியலையா. யானை எவ்வளவோ தன்னுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தி அதுல இருந்து வெளியில வர பார்த்துச்சான். ஆனா அதனால முடியலையா. ஒரு கட்டத்துக்கு மேல யானை தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னுச்சான், என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல, ஆனா நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க, நீங்களாவது தப்பிச்சு போங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சிருங்க அப்படின்னு அந்த யானை சொன்னுச்சான். ஆனா அதனுடைய நண்பர்கள் அதை கேட்கவே இல்லையா. தண்ணீர் வரத்தும் அதிகமாயிட்டே இருந்துச்சான். யானையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதுல போராடுச்சான். யானை எவ்வளவோ போராடியும் ஒன்றும் பண்ண முடியலையா. தண்ணீருடைய அளவோ அதிகமாகிட்டே இருந்துச்சான். யானை தன்னுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தி காலை கொஞ்சம் இழுத்துச்சான். அது கொஞ்சம் தான் மேல வந்துச்சான். இருந்தாலும் அதால அதுல இருந்து வர முடியலையா. யானைக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சான், தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி இந்த தண்ணியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தன்னுடைய நண்பர்களை மீண்டும் பார்த்து, நீங்களாவது தப்பிச்சு போங்க, என்னுடைய கதையை நான் பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியில வரேன், இல்லையே விதி அதுதான் நான் ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க அதை கேட்காம விளையாண்டதுதான் என்னுடைய தப்பு, என்னுடைய தப்புக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன், நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்கன்னு திருப்பவும் சொன்னிச்சான். ஆனா அந்த குரங்கு வண்ணப்பறவையும் அதுக்கு ஒத்துக்கலையாம். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவோ நல்லதையும் பார்த்திருக்கோம், எவ்வளவோ கெட்டதையும் பார்த்திருக்கோம், ஆனா நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருந்தோம், இந்த சூழ்நிலையில உன்னை இப்படி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு,
என்னன்னாலும் உன்னை காப்பாத்தாம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா யானையோ என்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என் கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னுச்சான். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் 3 பேரும் ஒண்ணாவே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் சொன்னுச்சான். இத கேட்ட யானை கண்ணீர் விட்டு அழுதுச்சான். இத பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சான். குரங்கு அங்க இருந்த மத்த விலங்குகள் கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுச்சான். குரங்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி அங்க இருந்த பல விலங்குகள் கிட்ட உதவி கேட்டுச்சான். ஆனா எந்த விலங்கும் உதவி பண்றதுக்கு வரலையா. ஏன்னா வெள்ளம் நிறைய போயிட்டு இருக்கு. இனிமே அந்த யானையை காப்பாற்ற முடியாது. தேவையில்லாம நீ இதுல மாட்டிக்காதன்னு அந்த விலங்குகளும் அதுகிட்ட அறிவுரை சொன்னாங்களாம். ஆனா அந்த குரங்கு அதை கேட்கலையா. வண்ணத்து பறவையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் நீர் வரத்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துச்சான். ஆனா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா. என்ன பண்றதுன்ற ஒரு யோசனையே அவங்க 2 பேத்துக்கும் இல்லையா. அவன் தன்னுடைய நண்பன் மூழ்கிட்டு இருக்கிறானேன்ற மன வருத்தம் மட்டும் அவங்க மனசுல ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சான். இந்த யானையை எப்படி மீட்கிறதுன்றது மட்டுமே அவங்க 2 பேரும் யோசனையா இருந்துச்சாம். அப்ப அந்த யானை நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க, சொன்னா கேளுங்க அப்படின்னு சொன்னபோது கூட அவங்க 2 பேரும் அதை கேட்கலையாம். என்ன பண்றது அப்படின்னு வண்ணத்து பறவையும் குரங்க கேட்டுச்சான். குரங்கோ வண்ணத்து பறவையோட முகத்தை பார்த்துட்டு எனக்கு தெரியலையே என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுச்சான். அப்ப அந்த யானை என்னால தப்பிக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். அதுக்கு அந்த குரங்கு, ஏன் யானை நீ நானும் முதல்ல எப்படி சந்திச்சுக்கிட்டோன்னு உனக்கு தெரியலையா, மறந்துட்டியா, அதை ஞாபகப்படுத்தி பாரு. நான் ஒரு நாள் என் குட்டிகளோட இனத்தையில போனப்ப மரத்துல கிளையெல்லாம் புடிச்சு புடிச்சு போயிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு எங்கேயோ ஒரு மூங்கில் மரத்துல ஒன்னோட ஒண்ணு உரசி தீப்பத்தி எரிஞ்சிச்சு. அந்த தீ ஃபுல்லா என்ன சூழ்ந்துருச்சு. அதுல இருந்து முழுசா என்னால வெளியில வர முடியல. அப்புறம் என்னுடைய குட்டிகள் அம்மா 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 அம்மான்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம உன்னை தேடி வந்தாங்க. அப்ப நீதான் எனக்கு உதவி செஞ்ச. தீயில மாட்டிக்கிட்ட என்ன காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி போய் உன் துதிக்கையில தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த காட்டு தீய அணைச்ச. அதுல உனக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு தானே, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு யானை கிட்ட கேட்டுச்சான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆதரவே இல்லாம இருந்த என்னுடைய குட்டிகளுக்கும் எனக்கும் ஆதரவு கொடுத்தது நீதான். இன்னைக்கு என் குட்டிகள்லாம் பெருசாயிட்டாங்க. அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இடைத்தேட தனியா போய்க்கிறாங்க. ஆனா எனக்கு துணையா இருந்தது நீதானே. உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். அந்த யானை இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். தன் நண்பனை நினைச்சு ரொம்பவும் பெருமிதம் பட்டுச்சான். இந்த கதை இப்படி இருக்க, அந்த வனத்து பறவை பார்த்த யானை, நீயா தப்பிச்சு போ, என்னுடைய இடைய என்னாலயே எடுக்க முடியல, ஆனா நீ எப்படி உதவி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த வண்ணத்து பறவை, எப்படி உதவி பண்ணுவேன்லாம் தெரியல, ஆனா கண்டிப்பா உனக்கு நான் உதவி பண்ணுவேன். கண்டிப்பா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீ குரங்குக்கு மட்டும் இல்ல எனக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்க, என்னையும் காப்பாத்திருக்க, இது உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு அந்த வண்ணத்து பறவை சொன்னுச்சான். அப்ப அந்த வண்ணத்து பறவை பழச நினைச்சு பார்த்துச்சான். அந்த வண்ணத்து பறவை ரொம்ப அரிய வகை பறவையாம். அதை பிடிக்கிறதுக்கு நிறைய பேரு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேடன் வண்ணத்து பறவைய பிடிக்கிறதுக்காக மயக்க ஊசி செலுத்தின துப்பாக்கிய வச்சிருந்தானாம். அப்ப அவன் வண்ணத்து பறவையை நோக்கி எரியும் போது இந்த யானை பின்னாடி இருந்து அவனை தாக்குச்சான். அப்ப இந்த சத்தத்தை கேட்ட வண்ணத்து பறவை திசை திரும்பும் போது அந்த ஊசியும் வண்ணத்து பறவைகிட்ட மோதாம வேற ஒரு இடத்துல போய் மோதிடுச்சான். இதை பார்த்த வண்ணத்து பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அந்த யானை அந்த வேட்டைக்காரனை தாக்கியதால அந்த வேட்டைக்காரன் கோவத்துல துப்பாக்கி எடுத்து யானைய சுட்டுட்டானாம். சுட்ட இடத்துல குண்டுப்பட்ட யானை கால்ல நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். இதை பார்த்த வண்ணத்து பறவை பக்கத்துல இருந்த கரடிய போய் உதவி கூப்பிட்டுச்சான். அந்த கரடி கொஞ்சம் மருத்துவ குணம் தெரிஞ்சதான். அந்த கரடி அந்த யானைக்கு அந்த குண்டை எடுத்துட்டு அந்த இடத்த தொடச்சுட்டு மருந்து போட்டுச்சான். இதனால யானைக்கு மிகவும் உடம்பு முடியாம போயிடுச்சான். உடல்நிலை சரியில்லாத யானை தோஞ்சி தோஞ்சு ரொம்ப துரும்பா இழைக்க ஆரம்பிச்சுச்சான். இதை பார்த்த வண்ணத்து பறவையோட மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். ஒரு வழியா அந்த வைத்தியம்லாம் முடிஞ்சு யானை குணமாயி பழைய நிலைமைக்கு வரத்துக்கு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சான். இதெல்லாம் நினைச்சு பார்த்த வண்ணத்து பறவையும் யானையும் தன்னுடைய நட்பை நினைச்சு பெருமிதப்பட்டாங்களாம். இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு போகாத தன் நண்பர்களை நினைச்சு யானை கண்ணீர் விட்டு கதறி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுச்சான், நீங்க 2 பேரும் போயிருங்க போயிருங்க அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேரும் போகலையாம். வண்ணத்து பறவையும் குரங்கும் என்ன பண்ணலாம்னு மாறி மாறி யோசிச்சாங்களாம்.
அப்பதான் அந்த வண்ணத்து பறவைக்கு ஒரு யோசனை தோணுச்சாம். என்னால உயரமா பறக்க முடியும், வேகமா பறக்க முடியும். அதனால நான் போய் இங்க எங்கேயாவது பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னுச்சாம். குரங்கும் ஆலமரத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுச்சாம். என்ன குரங்கு என்ன குரங்கு இப்படி கேட்குற? ஆலமரத்துடைய விழுது ரொம்பவும் உறுதியா இருக்கும். பல வருஷம் பழமையான ஆலமரம் அப்படின்னா அதோடைய வேர்களும் உறுதியா இருக்கும். அதனால அது யானையோட பலத்தை தாங்க முடியும். நம்ம அதோடைய விழுத வந்து யானைகிட்ட கொடுத்தா யானை அதை பயன்படுத்தி மேலே வர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னுச்சான். அந்த குரங்குக்கு ஆமால அப்படின்னு தோணுச்சான். இந்த வண்ணத்து பறவை உடனே வேகமா பறந்து போச்சான். பக்கத்துல எங்கேயாவது ஆலமரம் இருக்கான்னு பாக்குறதுக்கு. அவங்களுடைய நல்ல நேரம் பக்கத்துல ஒரு பல வருஷம் பழமையான ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சாம். அத பார்த்துட்டு அந்த வண்ணத்து பறவை வந்து குரங்கு கிட்ட சொன்னுச்சாம். இந்த குரங்கு அதை கேட்டதுதான் தாமதம். உடனே வேகமா போய் அந்த ஆலமரத்திலேயே இருக்கிற பெரிய கிளையா பார்த்து அதோட விழுதை இழுத்துச்சான். அது உறுதியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 முறை சோதனை பண்ணி பார்த்துட்டு அதை இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னி இருந்த இதெல்லாம் உடைச்சு விட்டுட்டு அந்த விழுத எடுத்துட்டு வந்து அந்த யானைக்கு பக்கத்துல கொண்டு வந்துச்சான். கொண்டு வந்து அந்த யானை கிட்ட நான் விழுத போடுறேன், புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வா அப்படின்னு சொன்னுச்சான். யானையும் சரி சரின்னு தலையாட்டுச்சான். அந்த குரங்கு அதோடைய விழுத எடுத்து அந்த யானை கிட்ட போட்டுச்சான். யானை துதுக்கியால அந்த விழுத பிடிக்க முயற்சி பண்ணுச்சான். ஒரு முறை பண்ணுச்சான், முடியலையாம். ஏன் சொன்னல வேண்டான்னு அப்படின்னு சொல்லி யானை அழுதுச்சான். நம்பிக்கை கைவிடாத, புடிச்சுக்கோ, இன்னொரு தடவை போடுறேன் அப்படின்னு குரங்கு போட்டுச்சான். அப்ப அந்த யானை அதை கெட்டியமா புடிச்சுக்கிச்சான். அந்த யானையை அதை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சுச்சான். தன்னோட முழு பலத்தை உபயோகப்படுத்தி கால்களை உதைச்சிச்சான். அந்த பாறை தன்னை போல நவுந்துக்குச்சான். அப்புறம் அந்த விழுதை பயன்படுத்தி யானை கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சான். அது மேல வரத்துக்கு அந்த 2 நண்பர்களும் உன்னால முடியும், முயற்சி பண்ணுன்னு ஊக்குவிச்சாங்களாம். அவங்களுடைய உதவியால யானை ஒரு வழியா மேல வந்துருச்சான். இது என்ன தெரியுது? எந்த நண்பனையும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் விட்டுட்டு போகாம இருக்கிறது உண்மையான நட்பு. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு வழியே இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமே நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கூட எங்கிருந்தாவது ஒரு பொறி மாட்டும். அதை பயன்படுத்தி நம்ம எப்படி தப்பிக்கணும்னு யோசிச்சோம்னாவே நம்ம அதுல இருந்து தப்பிச்சிடலாம். 3வது, முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணாம என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுல இருந்து வெளியே வர பார்க்கணும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பறவையை பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பறவை சிட்டுக்குருவி. இப்பதான் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிட்டுக்குருவி தினம் எதுக்காக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா, சிட்டுக்குருவி அழிஞ்சுக்கிட்டே வருது. அதை பாதுகாக்கிறதுக்காக அதை நினைவு கூறும் வகையில இந்த சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20 ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இந்த சிட்டுக்குருவியுடைய பெயர், அறிவியல் பெயர் பாத்தீங்க அப்படின்னா பேசர் டொமஸ்டிகஸ். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டுக்குருவிய ஹவுஸ் பேரட்னு சொல்லுவாங்க, அதாவது வீட்டுக்குருவி. இது அதிகமா வீடுகள்ல கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதனாலேயே இதுக்கு இந்த பெயர் உண்டு. இது இந்தியாவில் மட்டும் இல்ல, ஐரோப்பியா, அமெரிக்கா போன்ற நாடுகளையும் காணப்படுது. இது இந்தியாவுல ரொம்ப பழமையான பறவைன்னு சொல்லலாம். மேலும் இந்த சிட்டுக்குருவி ஒரு அளவு பார்த்தீங்க அப்படின்னா 14 இருந்து 16 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதனுடைய எடை சுமார் 24 இருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கும். ஆண் குருவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மார்பகம் இருக்கும், அப்புறம் பழுத்த மாதிரி இருக்கும் இதோட பின்புறம். பெண் குருவிகளுக்கு மங்கலான பழுப்பு நிறத்துல இருக்குமா. இதனுடைய சிறகுகள் மிகவும் வலுவாக இருக்கும், அதோடைய அழகும் வலுவாக இருக்கும். இதனால இது பூச்சிகளை எளிமையா கொத்தி திங்க உதவுது. இவை எங்க இருக்கும் அப்படின்னா, மனிதர்களுடைய தோட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள், விவசாய நிலங்கள், வீடுகள், பழமையான கோயில்கள், பழங்கால கட்டிடங்கள் எல்லா இடத்துலயும் கூடு கட்டி வாழும். இது மாதிரி இது வீட்டுல வாழக்கூடிய குருவி வகைங்கிறனால இதுக்கு வீட்டுக்குருவினும் பேர் இருக்கு. இந்த குருவி ஐரோப்பியா, ஆசியா, அமெரிக்கா போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த குருவி ஆம்னிவரஸ் வகையை சேர்ந்தது, அதாவது தாவரங்கள் மற்றும் இறைச்சிகள் இரண்டையும் சாப்பிடக்கூடியது. இது விதைகள், நெல், கோதுமை,
போன்ற தானியங்களை சாப்பிடும். மற்றும் பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், ஈக்கள் போன்ற உயிரினத்தையும் சாப்பிடும். இது சிறிய பழங்களையும் சாப்பிடும். இந்த குருவி கூடு கட்டி வாழும் பழக்கம் உடையது. இந்த குருவியானது ஒரு வருடத்திற்கு 2 to 4 முட்டைகளை இடும். ஒவ்வொரு முறையும் 3 to 6 முட்டைகள் அது இனப்பெருக்கம் செய்யும். இந்த முட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 14 நாட்கள்ல உருவாகும். சராசரியாக இதனுடைய வாழ்நாள் 3 to 5 ஆண்டுகள். சில சமயங்களில் இது 10 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி ரொம்பவே கம்மியாயிட்டு வருது. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து கேட்டு வந்த சத்தத்தை இப்ப நம்ம கம்மியா தான் கேட்கிறோம். அதை நம்மளும் உணர்ந்துட்டு தான் இருக்கோம். இந்த குருவி இனம் கம்மியாயிட்டே வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர வளர்ச்சி. இது ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. நிறைய மரங்கள் வெட்டப்படுறதுனால இது கூடு கட்ட நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப நம்ம செங்கலும் காசோலையும் அதிகமா பயன்படுத்துறோம். அந்த மாதிரி செங்கல்கள் பயன்படுத்துறதுனால சிட்டுக்குருவியால அவ்வளவு எளிமையா கூடு கட்ட முடியல. இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வனநாசம், அதாவது காடுகள் அழிக்குது. இந்த காடுகள் அழிஞ்சிட்டே வர்றதுனால அந்த சிட்டுக்குருவிக்கு பாதுகாப்பான கூடு கட்ட ஒரு இடம் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டவர்கள், அதாவது நம்ம மொபைல் டவர்னு சொல்லிட்டு இந்த காலி நிலங்கள் அப்புறம் காடுகள் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம அதிகமாக இப்போ நிரூபிக்கிட்டு வரோம். இதுலேருந்து வர எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அந்த குருவிகளை பாதிக்கிறதா சொல்லப்படுது. இதனால அதனுடைய இனப்பெருக்கமும் பாதிக்குது. அப்புறம் இப்பெல்லாம் வேளாண்மை வயல்களில் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால பூச்சிகள் கம்மியாக இருக்கு. அதனால சிட்டுக்குருவிகளால் பூச்சிகள் கண்டுபிடிக்க முடியல. அதனுடைய உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சியும் கம்மியாயிட்டே இருக்கு. சரி, இப்ப இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க நம்ம என்னென்ன செய்யணும் அதை பத்தி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு அருகே பறவைக்காக தண்ணீர் மற்றும் உணவுகளை வைக்க வேண்டும். பெரும்பாலான வீடுகளில் வச்சுட்டு தான் இருக்காங்க. அது இப்போ பறவைகளுக்கு வைக்கிறதுக்கு தனியாகவே ஒரு கருவி இருக்கு. அதில் தண்ணியும் நம்ம கோதுமையும் வைக்கலாம் சேர்த்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வச்சு இந்த குருவிகளை பாதுகாக்கலாம். அப்புறம் நிறைய மரங்களை நட்டு வைக்கலாம். இதனால பறவைகள் கூடு கட்ட ஒரு இடம் கிடைக்கும். மொபைல் டவர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்தால் வரவேற்கத்தக்கது. நமக்கு சிட்டுக்குருவி தினம் March 20 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுகிறது. இந்த சிட்டுக்குருவி தினத்தப்ப நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்குவோம். நாம பார்த்து வளர்ந்த ஒரு பறவையை நம் அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு கொடுப்போம். இது மூலியமா நம்மளோட இயற்கையும் சமநிலை பாதுகாக்கப்படும். அதனால வேளாண்மை பாதுகாக்கப்படும். மரங்கள் வளர்வதற்கு உறுதியாக இருக்கும். இந்த சிட்டுக்குருவிகள் நான் முன்ன சொன்ன மாதிரியே ரொம்ப பழமைக்குரிய பறவை. இது வீடுகளில் அதிகமாகவே காணப்பட்டு வந்தாலும் இதனுடைய பாதுகாப்பு அம்சம் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த சிட்டுக்குருவியோட வளர்ச்சியும் குறைஞ்சிட்டே இருக்கு. எனவே சிட்டுக்குருவியை பாதுகாப்போம் மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு செல்வோம். நன்றி.